குழு எங்களை சந்தித்து பேசியது அவர்களுக்கும் எங்களுடைய பிபிசிக்கும் இடையிலே, தமிழ் மக்கள் பேரவைக்கும் இடையிலே எந்த விதமான புரிந்துணர்வை, கலந்துரையாடல்களை ஏற்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டோம். அதாவது மக்கள் பேரவை ஒரு மக்கள் சம்பந்தமானது, மக்கள் மட்டத்திலே, பொதுமக்கள் மட்டத்திலே இருந்து ஒரு சிவில் ஆர்கனைசேஷன் என்ற முறையிலே மக்களுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டுதான் தங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஆகவே தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை அடையாளப்படுத்தி அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்கள் இதுவரை காலமும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் இருப்பதையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் இரு சாராரும் சேர்ந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அலகை அல்லது ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணப்பாடு எங்களுடைய பேச்சிலிருந்து வெளிப்பட்டது. அதற்கு பூரண சம்மதம் இருதரப்பாராலும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களுடைய பேச்சுக்கள் மேலும் தொடரும். அதே நேரத்திலே இதுவரை காலமும் எங்களை பிரித்திருந்த சில விடயங்கள் ஆராயப்பட்டன. அவை சம்பந்தமாகவும் நாங்கள் எங்களுடைய புரிந்துணர்வுகளை, எங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்றது. வடகிழக்கு இணைப்பு தொடர்பிலே ஏதாவது பேசியிருக்கிறார்? வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக பேசும்போது வடகிழக்கு இணைப்புகளை நாங்கள் தமிழ் மக்கள் பேரவை அதை பற்றி கூறுகின்றபடியால் முஸ்லிம் மக்கள் சம்பந்தமாக இருக்கும் கரிசனைகள் பற்றி அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய கரிசனைகள் எந்தெந்த அடிப்படையிலே அவற்றை நாங்கள் அணுக வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டோம். அதில் எங்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருந்தது என்றால், முஸ்லிம் மக்களுக்கு ஒரே விதமான, அதாவது எங்களுக்கு கிடைக்கும் அதே முறையான ஒரு பொறிமுறை சமஷ்டி அரசின் கீழ் கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் எதனை முஸ்லிம் மக்கள் வேண்டுகின்றார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கும் எண்ணப்பாடுகளை அவர்கள்தான் சொல்லித்தர வேண்டும், அவர்கள்தான் அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவற்றை அடுத்த கூட்டங்களிலே வெளிப்படுத்தும் முகமாக ஆவண ரீதியாக எங்களுக்கு எடுத்துத் தருவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இவை வருங்காலத்திலே பரிசீலிக்கப்படும். அடுத்த சந்திப்பு எப்போது நடைபெறும்? இன்னும் நாங்கள் தினத்தை நாங்கள் நியமிக்கவில்லை. ஓரிரு மாதங்கள் இடையிலே நடைபெற வேண்டும். சொல்லுங்க. பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அச்சுறுத்தல், கொலை அச்சுறுத்தல் அதிகரிப்பு சம்பந்தமான ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு பார்லமெண்ட். அது சம்பந்தமா தங்களது அது எனக்கு என்ன, ஒருத்தருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக யாராவது நடவடிக்கை எடுத்தால் அதை வரவேற்க வேண்டியதுதான். திரும்பவும் முன்னாள் போராளிகளாக இந்த பிரச்சனை ஒன்றிற்கு என்று நிலப்பாடு தோற்றுவிக்கப்படவில்லை. அது அது பார்க்க யார் உண்மையிலே முன்னாள் போராளிகளா அல்லது ராணுவத்தினரால் ஏவப்பட்ட கைகளா அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணமா என்பது சம்பந்தமாக போலீசார் உரிய விசாரணைகள் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதை பற்றி நாங்களால் விஷயங்கள் தெரியாமல் நாங்கள் இதை பற்றியும் பேசக்கூடாது. நடந்த தமிழ் மக்களுடைய இரண்டாவது நிகழ்வு என்ன கூறுவது? நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்களுடைய ஆதரவு அமோகமாக இருந்தது. ஒன்று. இரண்டாவது, கிழக்கு மாகாணத்திலே இது நடைபெறுவதை பல விதங்களிலே தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பலர் மும்மரமாக நின்றார்கள். அதை முறியடிக்கும் விதத்திலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய பேராதரவை தெரிவித்தது எங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் செய்து கொண்டு போவது மக்கள் சம்பந்தமான எங்களுடைய நடவடிக்கைகள் சரியான திசையிலே சென்று கொண்டிருக்கின்றன என்பதில் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். வெளி மாவட்டத்தில் இருந்து மக்களை இறக்கியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியஸ்தர்கள் விமர்சனம் தெரிவிக்கிறார்கள்.
வெளி மாவட்டத்தில் இருந்து மக்கள் வருவதானால் அவர்களை இறக்கத்தான் வேண்டும், அவர்களை நடத்தி கொண்டு வர முடியாது. எழுத தமிழ் மூலம் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். எழுத தமிழ் நிகழ்வுல நடத்துறதால தமிழ் மக்கள் தீர்வு வந்து விரைவாக கிடைக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய நாட்டிலே இருக்கும் அரசாங்கங்கள் எல்லாமே நெருக்குதல்கள் இருந்தால்தான் நடைமுறையிலே எதையாவது தருகின்றார்கள் அல்லது தருவதற்கு முன் வருகின்றார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் சௌமியமூர்த்தி சொன்னவன் 1949 மலைநாட்டு தமிழர்களுடைய உரித்துக்களை பறித்து விட்டார்கள் அரசாங்கம். அதன் பிற்பாடு அவர் அந்த தொழிற்சங்கத்தினுடைய அவர்களுடைய அந்த பலத்தை பாவித்து சிறிது சிறிதாக அந்த தொழிற்சங்கத்தினுடைய நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் நெருக்குதல் கொடுத்து தங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் சேர்ந்து எங்களுடைய எண்ணப்பாடுகளை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது ஒரு நெருக்குதலாக அமையும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. காரணம், தற்போது எங்களுடைய பிரச்சனைகள் உலகம் பூராகவும் தெரிய வந்துள்ளது. ஆகவே இங்கே என்ன நடந்தாலும் அங்கு அவர்களுக்கு தெரிய போகின்றதே என்று அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்குதல் ஏற்படுகின்றது. சில விடயங்களை இங்கு நாங்கள் பேசுவதால் அல்லது சொல்லிக் கொடுப்பதால் வெளிநாட்டிலிருந்து வரும் பிரதிநிதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அங்கு அரசாங்கம் செல்லும் போது அவர்களிடம் கேட்கின்றார்கள், இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றதே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், ஏன் இதை செய்தீர்கள் என்று கேள்விகளை கேட்கின்றார்கள். ஆகவே நாங்கள் செய்யும் ஒவ்வொன்றும் அதனுடைய பிரதிபலிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல கேட்குது, நடைபெறுகின்றது. இந்த முந்தைய சொல்வார்கள், குற்றாலத்தில் இடித்தால் கோயம்புத்தூர் விளக்கணைமன். அதே மாதிரி நாங்கள் இங்கே இருந்து எவ்வளவு நெருக்குதல் கொடுத்தாலும் அது சர்வதேசத்திலே அது சம்பந்தமான சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் இதனால நன்மை பயக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும் என்று நீங்க நம்புறீங்களா? வெற்றி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அரசாங்கம் வெற்றி அளிப்பதற்கு இடம் கொடுக்குமா அல்லது சிங்கள மக்கள் அதற்கு இடையூறாக இருப்பார்களா அல்லது அரசியல் காரணங்கள் அதற்கு இடையூறாக இருக்குமா என்பது சம்பந்தமாக எங்களால் கூற முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். வெற்றி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சீர்திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நிகழ்வுகள் அதை குழப்பம் என்று கூறப்படுகிறது. நடவடிக்கை எடுத்தால் தான் குழப்பறதுக்கு இது பேச்சுவார்த்தைகள் ஆவணங்களிலே சில விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம், கூடியிருக்கின்றோம். அதனை தருவதற்கு முன்வர வேண்டும். நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம், ஆகவே எல்லாம் சரியாக வரப்போகின்றது என்று சொல்வதில் எந்த விதமான ஒரு உப்புச்சப்பு இல்லை. அல்ல 18 தரம் தமிழ் தலைமைத்துவத்துடன் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பேசினார்கள். அந்த பேச்சுவார்த்தைகளினுடைய பெறுபவர்கள் என்ன நடந்தது என்பது பற்றி ஒருத்தருக்குமே தெரியாது. 18 தரமும் எல்லாரும் போய் பேசினார்கள், தீ குடித்தார்கள், ரோல்ஸ் சாப்பிட்டார்கள், பேசினார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? கடைசியாக எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது, என்ன கிடைக்கும், இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய நாங்கள் ஜனாதிபதிக்கு எதிராக நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. அவர் உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது, சுமூகமான ஒரு நன்மை ஏற்படும் என்று எதிர்பார்க்க கூடும். ஆனால் இந்த எதிர்பார்ப்பையும் இந்த பேச்சையும் நாங்கள் ஜெனீவாவிலே நடக்கப் போகின்ற அந்த கூட்டத்தையும் சேர்த்து எடுத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது கூறுபவை எல்லாம் ஜெனீவாவில் போய் நல்ல நல்ல வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம், இன்னொரு 2 வருஷம் தாங்குவேன் என்று கேட்கறதுக்கு அடிகோலும் விதத்திலே இது அமைகின்றதோ எனக்கு தெரியாது. ஜனாதிபதி மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? ஜனாதிபதி மீது மட்டுமில்லை, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் மனிதர்களையும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அரசியல் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அரசியல் காரணங்களுக்காக எந்த ஒரு நல்ல மனுஷனும் சில நேரத்தில் பொய்யான கருத்துக்களையும் சொல்லக்கூடும், மிகைப்படுத்திய கருத்துக்களையும் சொல்லக்கூடும், தவறான கருத்துக்களையும் சொல்லக்கூடும். ஐயா, இப்ப வடக்கில் நடந்தது போல கிழக்கிலேயும் ஒரு வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு சொல்றீங்க. இதை சர்வதேசமும் வெளிநாடுகளும் இப்படி பார்க்க பண்ணீங்க. அதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால்
மக்கள் அடிமட்டத்தில் இருந்து வந்து தங்களுடைய ஆதரவை சில விடயங்கள் சம்பந்தமாக எடுத்து காட்டுகின்றார்கள் என்னும் போது வெளிநாட்டிலே சில கேள்விகள் எழுகின்றன. அரசாங்கம் இங்கே வந்து எங்களுக்கு கூறுகின்றார்கள், நாங்கள் எல்லாம் செய்துவிட்டோம், இந்த நன்மை தருவது அது தருவது. இவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டம் கூடி அது தரவில்லை இது தரவில்லை என்று கூறுகின்றார்கள். இதனுடைய தாற்பயம் என்ன என்று அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதில் தான் பிரச்சனை, அதில் தான் நடக்க வேண்டியவை சரியாக நடப்பதற்கு ஒரு காரணகர்த்தாவாக அது இருக்கக்கூடும் என்று நான் நம்புகின்றேன். இந்த ஆட்சியில் நடைபெற உள்ள ஜெனீவா மாநாட்டுக்கு நீங்கள் தமிழ் மக்கள் பேரவை தனியவே அழுத்தங்களை கொடுப்பீர்கள், அங்கு சென்று அல்லது இங்கிருந்து? அவ்வாறான கருத்துக்கள் எதுவும் இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு மக்கள் ஆர்கனைசேஷன், ஒரு மக்கள் இயக்கம். நாங்கள் மக்கள் ஊடாக அரசாங்கங்களுக்கு, அதாவது வெளிநாட்டு அரசாங்கங்கள், உள்நாட்டு அரசாங்கங்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் எல்லோருக்குமே சில உண்மைப்பாடுகளை வெளிப்படுத்தி அவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய விதத்திலே என்ன செய்யலாம் என்பது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஆகவே அவ்வாறான கருத்துக்கள் தற்போது இருப்பதாக எனக்கு தெரியும். வடகிழக்கு இணைப்பு தொடர்பில் நீங்கள் கிழக்குமான முதலமைச்சருடன் சந்திப்பு நடத்திருக்கின்ற ஏற்பாடுகள் நடக்கிறார். அவர் அதற்கு முன்வந்தால் நான் கட்டாயம் அவரோடு பேசுவேன். வடக்கில் நடந்த எழுதாமல் நிகழ்வுக்கு பிறகு தமிழ் மக்கள் பேரவை ஏதாவது ஒரு அழுத்தம் மூலம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதா நீங்க கருதுறீங்க? அதற்கு பிற்பாடுதான் நான் கொழும்பிலே சென்று சிங்கள மொழியிலே சிங்கள பத்திரிகையாளர்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்தேன். ஆகவே எங்களுடைய எழுத தமிழ் யாழ்ப்பாணத்திலே நடந்ததன் பிற்பாடு பல கேள்விகள் சிங்கள மக்களிடையே எழுந்ததன் காரணமாக அவற்றிற்கு பதில் கூற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதால் நாங்கள் அதை செய்தோம். ஆகவே இது ஒவ்வொன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதிலிருந்து இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் வந்து செய்கின்றோம். இதே போன்று ஒருவேளை மேலும் கொழும்பில் பத்திரிகையாளர்களை கண்டு பேச வேண்டியிருக்கின்றதோ அல்லது காலிக்கு சென்று அங்குள்ள சிங்கள மக்களோடு பேச வேண்டியிருக்கின்றதோ என்பதை பற்றி நாங்கள் இருந்து பார்க்கிறோம். வடகிழக்கு இணைக்க வேணுமன்றத்துல மக்கள் பேரவை தமிழ் தேசிய கூட்டம் சொல்றாங்க. ஆனா அடிப்படைவாத முஸ்லிம்கள் வந்து இணைக்க கூடாதுன்றது அது எந்த அளவு? அப்படி நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முதல் நடந்த கூட்டமே நீங்கள் சொல்வதற்கு புறம்பான விதத்தில் தான் நடைபெற்றது. ஆகவே இது முஸ்லிம் மக்களினுடைய எண்ணத்தை நீங்கள் எடுத்து கூறுவது போன்று கூறுகின்றீர்கள். அது முஸ்லிம் மக்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சிலர் கூறுவார்கள் அதற்கு நாங்கள் எதிர்ப்பட்டு, சிலர் கூறுவார்கள் அதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது, நன்மைக்குத்தானே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் பேசும் இடங்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒருமித்து சேர்ந்திருந்து எங்களுக்கு இடையிலே அதிகாரங்களை பகிர்வதிலே என்ன பிழை என்று கேட்கக்கூடும். ஆகவே நீங்கள் சொல்வது போன்று முஸ்லிம் மக்கள் யாவரும் ஒரே கருத்தை வைத்துக் கொண்டு இருப்பதாக எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய தமிழ் மக்கள் பேரோடைய இந்த முன்வைத்துள்ள முன்மொழிவு தொடர்பில் சிங்கள தலைவர்களுடன், சிங்கள சிவில் அமைப்புகளுடன் நீங்கள் பேசி முடிக்கிறீர்களா? பேசுகின்றோம். பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒரு முக்கியமான ஒரு விடயம் நேற்று முன்தினம் நடந்ததாக பத்திரிகைகளிலே கண்டேன். கேப்பாப்புலவு மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் என்று ஒரு சிங்கள இயக்கம் ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றது. அது ஒரு நல்லதொரு விடயம். அதாவது எங்களுடைய பிரச்சனைகளை, பாதிப்புகளை, எங்களுக்கு நடந்திருக்கும் விடயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்காக தங்களுடைய குரலை கொடுக்க முன்வருகின்றார்கள் என்றால் முன்னது போன்று அல்ல. இப்பொழுது சிங்கள மக்களும் எங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். ஆகவே அது மூவரும் சேர்ந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நடந்த எழுக தமிழ் நிகழ்வின் போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேசுகின்ற போது தமிழ் மக்களுக்கு புதிய ஒரு அரசியல் தலைமைத்துவம் தேவை என்று குறிப்பிட்டார். இதோட என்ன கருத்து கூட இருக்கிறது? ஒரு தேவையா இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது. சரி சொல்லுங்க. கேப்பாப்புல மக்களோட பிரச்சனை சம்பந்தமா தமிழ் அரசியல் தலைமைத்துவங்கள் பெருசா முன்னெடுப்புகள் மேற்கொள்றதுல தாமதம் ஏற்படுவதாக ஒரு நிலைப்பாடு வந்துருக்கு. அது சம்பந்தமா அப்படி இல்லை. ஏனென்றால் நான் கூட சென்றேன். நாங்கள் என்னை நீங்கள் தலைமைத்துவம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நான் சென்றேன், அவர்களோடு பேசினேன். அதற்கு முன்புறமாக இருக்கும்
how do you call the Air Force? விமானப்படை அதிகாரிகளுடன் நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் வந்து பல விடயங்களையும் எங்களுக்கு குறிப்பிட்டார்கள். அதிலிருந்து அவர்கள் என்ன மனோநிலை வைத்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு தெரிந்திருந்தது. இவற்றை பற்றி நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அதன் பிரதி பிரதம மந்திரிக்கு அனுப்பியிருந்தோம். அதன் அடிப்படையிலே பிரதம மந்திரி 5 பேர்களை கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் நேற்று முன்னாள் பேசியிருக்கின்றார். ஆகவே தலைமைத்துவம் தங்களால் இயலுமான சகல நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அரசாங்கம் அங்கிருக்கும் ராணுவத்தினரையும் விமானப்படையினரையும் கடற்படையினரையும் வெளியே கொண்டு வர திருப்பி அழைக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் நாங்கள் எதை செய்தாலும் அது நடைபெறாது. அதை வைத்துக் கொண்டு நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று நீங்கள் கூற முடியாது. நாங்கள் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய மனத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியங்களுக்கு இருக்கின்றது. அதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, தமிழ் தேசிய கூட்டமைப்பால 2016ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வச்சு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்காங்க. 2017லயும் அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்காங்க. 2017க்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கும் என்று. இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்க்கை என்பது நம்பிக்கையில தான் இருக்குது. ஆகவே நாங்கள் 16ல நம்பினோம், கிடைக்கல. 17ல நம்புவோம், கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். இந்த தமிழ் மக்கள் பேரவை ஒரு அரசியல் கட்சி இல்லைன்னு சொல்றீங்க, மக்களுக்காக போராடுறோம். அப்ப நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் ஏன கட்சிகளை இணைச்சு செயற்படுறதுக்கு ஒரு ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு உங்களோட பங்கு எப்படி? எங்களுடைய தமிழ் பேரவையில வந்து எல்லா கட்சிகளும் இருக்கின்றார்கள். திரு பேராசிரியர் சிற்றம்பலம் ஆரம்பகால உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர், அவர்களுடன் இருக்கின்றார்கள். சொல்றேன்னா எல்லாரும் அதுல கட்சியில எல்லாரும் சில ஆக்கள் எதிரா இருக்கிறாங்க, சில ஆக்கள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அதுல இருந்து அதிருப்தி அறிகிறார்கள் மட்டும் தமிழ் மக்கள் பேரவைக்குள்ள வாராங்கன்னு ஒரு கருத்து பொதுவா இருக்கு. அதான் நாங்க அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? அதாவது நாங்கள் செய்கிற காரியம் சரியாக இருந்தால் காலம் செல்ல செல்ல மற்றவர்களும் எங்களுடன் சேர்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் செய்வது பிழையாக இருந்தோ அல்லது எங்களுடைய சுயநலத்துக்காக நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தோமானால் அது நடைபெறாது. ஆகவே காலக்கிரமத்திலே நாங்கள் யாவரையுமே எங்களுடைய இந்த ஐக்கியத்தின் அடிப்படையிலே எல்லோரையும் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே கட்சி சார்பாகவோ தனிப்பட்ட மக்கள் எவருக்குமாகவோ நாங்கள் இதை செய்யவில்லை. தமிழ் மக்கள் அனைவரையும் மனதில் வைத்துத்தான் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றோமே ஒழிய கட்சி சம்பந்தமாகவோ எந்த விதமான வேறு காரணங்களுக்காகவோ நடைபெறாத காரணத்தினால் எங்களுடைய உண்மை தத்துவம் மக்களுக்கு தெரிய வந்ததும் அவர்களும் எங்களுடன் சேருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உதாரணத்திற்கு இன்றைக்கு வியாழேந்திரன் எங்களுடன் வந்து சேர்ந்திருக்கின்றார். சென்ற முறை சேரவில்லை, சென்ற முறை காணவில்லை. ஆகவே ஒவ்வொருத்தராக வருவார்கள், பார்த்துக் கொண்டிருந்தோம். சரி.